ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியனோட T20 ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க. T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து ஸ்குவாடை 15 மெம்பர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ஸ்குவாட்னு பார்த்தோம்னா யாருன்னா, கேப்டன் வந்து மிச்சல் மார்ஷ், அடுத்த டிராவிஸ் ஹெட், அப்புறமா வந்து ஜாஷ் இங்கிலீஷ், கேமரூன் கிரீன், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், கூப்பர் கார்னலி, மேத்யூ ஷாட், ஜாஸ் ஹேசல்வுட், பேட்ரிக் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா, மேத்யூ குனமென், சேவியர் பாட்லட், நாதன் எல்லிஸ். இதுதான் வந்து அவங்களோட 15 மெம்பர் ஸ்குவாடு. இப்போது வந்து நம்ம வந்து வரிசையாக அவங்க பேட்டர்ஸ்லேருந்து பார்த்துடலாம். அவங்களோட டாப் ஆர்டர்னு பார்த்தோம்னா வந்து மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட்டு, ஜாஸ் இங்கிலீஷ் அட் நம்பர் 3, அண்ட் தென் 4ல் வந்து க்ரீனு, 5ல் வந்து டிம் டேவிட். இதுதான் அவங்க டாப் 5. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இதான் வந்து இப்போது ரீசெண்டாக அவங்க விளாட்ற T20 மேட்சஸில் அவங்களோட டாப் 5 இருக்குது. டாப் 5 பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க. டாப் 5 எடுத்தோம்னா இப்போ மிச்சல் மார்ஷ் சரியான ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா ஒரு ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா இப்போ T20க்கு ஏற்ற மாதிரி அவரோட பேட்டிங் இருக்கு. நல்லா எப்படியாவது ஒரு 2 ஓவர் போடுவாரு, கையை சுற்றுவாரு. அப்புறம் இது பிரவாஸ் ஹெட்டை பத்தி நம்ம கேட்கவே தேவையில்ல, அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. T20 IPL பார்த்துருக்கோம், அவரோட ஃபார்ம் வந்து நமக்கு பெருசா பேச விதமா இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்பர் 3ல பார்த்தோம்னா இப்போ நமக்கு கூப்பர் கார்னலி ஆடலாம். இல்லை, ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி ஆடணும். அவங்களுக்கு வந்து ரிசர்வ் விக்கெட் கீப்பர் கிடையாது. ஆனால் ஜாஸ் இங்கிலீஷ் இன்னும் T20ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஓகே ஓகே ஜாஸ் இங்கிலீஷை பார்த்தோம்னா அவர் வந்து பெருசா வந்து நல்லா ஆடுவார்னு ஒரு இது இருக்கான்னு தெரியல. கன்சிஸ்டன்டா பார்க்கணும், அவரோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா தெரியும், பாப்பா எப்படி ஆடுறாரு. ஆனால் இப்போதைக்கு அவங்க கிட்ட ரிசர்வ்ல கூட வேற விக்கெட் கீப்பர் இல்லையா, அவர் வந்து ட்ராப் பண்ணவே முடியாது. அவங்க கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ஆடியே ஆகணும். அவரோட எடுத்தா எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு ஈக்குவல் கம்பெனினா அவர் இருப்பாருன்றது சந்தேகம் தான். அதே மாதிரி அவர் அலெக்ஸ் கேரியை கொண்டு வந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா. ஆனா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ரீசெண்ட் ஃபார்ம் செக் பண்ணல. அப்படி இருக்கும். ஆனா கீப்பிங் பிரமாதமா பண்ணுவாரு அப்போல இருந்து. சரி, அப்படி பாக்குறப்போ வந்து அலெக்ஸ் கேரியை கொண்டு வந்துருக்கலாம் அவரோட ஸ்பாட்ல. ஏன் அதுக்கு இப்போ இவங்க மேத்யூ ஷா இப்போ இவங்களுக்கு வந்து டாப் ஆர்டரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரும் வந்து கூப்பர் கார்னலி அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துக்கிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர், இது லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. இவங்க மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக ஜாஸ் பிலிப்பே எடுத்துருக்கலாமே. ஜாஸ் பிலிப்பே ரீசெண்டாக அவங்க செட்டப்பில் இருந்தார். இப்போ இந்தியா கூட T20 சீரீஸ்லேயே நல்லா தானே விளையாண்டார். ஒரு ரிசர்வ் விக்கெட் கீப்பராக அவர் வந்து இருந்திருப்பார். அதே மாதிரி ஒரு டாப் ஆர்டரில் ஒரு நல்ல பிளேயர். க்ரீனை கூட வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு நம்பர் 4ல் கூட அவர் ஆடி இருக்கலாம். இன்னுமே க்ரீன் வந்து முன்னாடி போனால் இன்னும் டெஸ்ட்ராய் பண்ணுவார் நல்லா பவுலர்ஸை. ஸோ வந்து இந்த சாய்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்கலாம், பார்ப்போம். இன்னொன்று இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வந்து டிம் டேவிட் கன்சிஸ்டண்டாக இப்போ நம்பர் 4ல் விளாண்டாரு. இப்போது கேமரூன் கிரீன் வந்ததுனால டிம் டேவிட் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறார். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் டிம் டேவிட் வந்து அவைலபிளானே தெரியல அவங்களுக்கு. டிம் டேவிட் இன்ஜுரி, ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரி, பேட்ரிக் கமின்ஸ் இன்ஜுரி. 3 பேருமே இன்ஜுரியில் இருக்க ஒரு பிளேயர்ஸ் வந்து இவங்க 3 பேர் 11ல் விளையாடுற பிளேயர்ஸு. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் கொஞ்சம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்க 3 பேரையும் ஆனால் அவங்க வந்து ஸ்குவாடுக்குள்ளே எடுத்திருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ டிம் டேவிடுக்கு என்ன பண்ணலாம் அவரோட ஸ்பாட்டுக்கு? அவரோட ஸ்பாட் எடுத்து பார்த்தோம்னா மேத்யூ ஷாட் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா மேத்யூ ஷாட் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அந்த ஃபார்ம்னாலதான் இப்ப ஜாஸ் பிலிப்போட இடம் போயிடுச்சோங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்தியாவுக்கு எதிராக நல்லா சொல்லுங்கள். இப்போ கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிடுச்சு. டிம் டேவிடை பற்றி சொல்லுங்கள். டிம் டேவிடோட பொசிஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் டீமில் அவங்களுக்கு அந்த டிம் டேவிடுக்கான பேக்கப் வந்து கிடைக்காது. ஸோ வந்து அவங்க டிம் டேவிடை இப்போதைக்கு அவங்க அதாவது இன்ஜுரியில் இருக்கார், கண்டிப்பாக அவர் ரெக்கவரி ஆயிடுவார்னு அவங்க நம்புகிறாங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி இப்போ இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்களான்னு கேட்டால், இப்போது ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து கன்சிஸ்டண்டாக விளாண்டுட்டு இருக்காரு, எல்லா மேட்சும் அடிச்சிட்டு இருக்காரு. க்ரீனு இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு, அவர் நம்பர் 4 தான் ஆட போகிறாரு. இன்கேஸ் இப்போ ஃபினிஷர் ரோலை வந்து டிம் டேவிடோட ஸ்பாட் அந்த அட்டாக்கிங் பிளேயர் வந்து அவங்க வந்து இப்போ மிச்சல் ஓவனாக வச்சுருந்தாங்க. டிம் டேவிடுக்கு அப்புறம் மிச்சல் ஓவன் வந்தார். ஆனால் இப்போ மிச்சல் ஓவனையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் அவ்வளோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்ம்னு பார்த்தோம்னா வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவரோட பவுலிங் வந்து இந்தியாவில் வந்து நல்லா வைட்டலாக இருக்கும், நல்லா வந்து நல்ல ஒரு பவுலிங் போடுவார். ஆஃப் ஸ்பின் வந்து கண்டிப்பாக அவரால் ஒரு 3 ஓவர் போட முடியும். ஆனால் அந்த ஃபினிஷர் ரோல் வந்து இப்போ குறைஞ்ச மாதிரி இல்லையா ஆஸ்திரேலியாவில். இப்போ 8ல் எப்படியும் கமின்ஸ் வந்துடுவார். அவங்கக்கிட்ட அந்த 5, 6, 7ல் வந்து 5ல் டிம் டேவிட், 6ல் வந்து கிளென் மேக்ஸ்வெல், 7ல் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காங்க. இப்போ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா விளையாடுவாருன்றது நம்மளால் சொல்ல முடியுது. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஒழுங்காக விளையாட மாட்டுறாரு. டிம் டேவிட் விளையாடுவாருன்னு தெரியல.
எனக்கு தெரிஞ்ச அந்த 2 ஸ்பாட்டுமே அவங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இங்க ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதே மாதிரி ஜென் மேக்ஸ்வெல் சரி, இப்போ அவங்களுக்கு 2 ஸ்பாட் வந்து இப்ப அப்படி மாட்டிக்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல இந்த ஸ்பாட்ல. அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இப்ப அவங்களுக்கு மாட்டிக்கிச்சு. அதான் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாத பிளேயருக்கு இப்போ வந்து 11 தவிர மீதி 4 பேர் எடுக்க போகிறாங்க. அந்த 4 பேர் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ஜுரி லிஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இல்லாத பிளேயருக்கு ஒரு பேக்கப்ஸாக எடுத்துருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு பேக்கப்பாக ஜாஸ் பிலிப்பை எடுத்துருக்கலாம். டிம் டேவிடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஃபினிஷர் எடுத்துருக்கலாம். ஹேசிலுட் அண்ட் கம்மின்ஸுக்கு பதிலாக இப்போ வந்து ஆல்ரெடி நேதன் எல்லிஸ் கண்டிப்பாக 11 ஆட போகிறாரு. இப்போ அதுக்கு பதிலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டுவார்ஷியஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார். ஸோ கம்மின்ஸுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டுவார்ஷியஸையும் ஹேசுலுட்டுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாவியர் பாட்லெட்டே எடுத்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மேத்யூ குணமேன் ஆட போகிறது கிடையாது. ஜாம்பா இருக்கிற வரைக்கும் ஜாம்பா ஆட போகிறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கல. இப்போ கூப்பர் கானலி வந்து பவுலிங் போட போகிறாரு. கிளென் மேக்ஸ்வெலுக்கு அவர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கிளென் மேக்ஸ் இப்போது அந்த சாவியர் பாட்லெட் இருக்கார், அவர் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மீதி இருக்கிற 2 ஸ்பாட்டு, அதாவது மேத்யூ குணமேனோட ஒரு ஸ்பாட்டும் அதுக்கப்புறமா வந்து மேத்யூ ஷாட் அவருக்கு பதிலாக ஜாஸ் பிலிப்பேவும் அதுக்கப்புறமா வந்து மிச்சல் ஓவனே வந்து ஆடி இருக்கலாமே. இப்போ குணமேன் வந்து அவர் விளையாட போகிறாரா இந்தியாவில்? கோலமானோட ஸ்பாட்டை பார்த்தோம்னா இப்ப அது வந்து வேஸ்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் வந்து பெருசா இது ஒரு டைமென்ஷனல் பிளேயர் தான். பவுலிங் மட்டும் தான் போட போறாரு, பேட்டிங் கிடையாது. அது கூப்பர் கானலி பெஸ்ட் தான். கூப்பர் கானலி வச்சிருந்துட்டு கோலமானுக்கு பதிலாக ஒரு டாஸ்கஸை ட்ரை பண்ணிருந்தாங்க ஆஸ்திரேலியா. அந்த இடத்துல தான் பெரிய மிஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ அதுதான் எனக்கு தோணுச்சு. மிச்சல் சார் கிடையாது, டாப் தி ஆர்டர்ல இவங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரும் கிடையாது. எல்லாருமே வந்து ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ் தான். ஹேசலுட்டோட அவைலபிலிட்டி வந்து இன்னும் உங்களுக்கு கொஸ்டின் மார்க். ஒருவேளை அவர் வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு வந்து இன்ஜுரியோ இல்லை எந்தெந்த பிளேயருக்கு வந்து பேக்கப் தேவையோ அவங்களுக்கு மட்டும் ஆடிருக்கலாம். இப்போ ஜாஸ் பிலிப்பை எடுத்திருந்தாங்கன்னா இன்கேஸ் மிச்சல் மார்க்ஸ்க்கே ஒரு இன்ஜுரி இல்லை டிராவிஸ் ஹெட் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஜாஸ் பிலிப்பே டாப் ஆர்டர்லேயும் ஆடக்கூடிய ஒரு பிக் பேஸ்ல வந்து டாப் ஆர்டரில் தான் ஆடுறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எடுத்துருக்கலாம். இப்போ மேத்யூ ஷாட்டால் வந்து பின்னாடி பெருசாக நான் அவர் விளாண்டு இப்போ ரன்ஸ் அடித்து பார்த்ததில்லை. கூப்பர் கானலி ஒரு ஆல்ரவுண்டர், அவர் வந்து கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அவருக்குலாம் எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ வந்து நான் சொல்கிற மாதிரி லோவர் த ஆர்டரில் வந்து ஒரு ஃபினிஷருக்கு ஒரு ஆளும் இந்த மாதிரி யாரெல்லாம் இன்ஜூரியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கரெக்டான ஒரு பேக்கப்ஸ் எடுத்திருந்தாலே வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் இப்போ இருக்கிற டீமும் வந்து எந்த விதத்துலையும் இல்லை. எல்லா பிளேயரும் உங்களுக்கு அவைலபிள் 11 பேர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு பிளேயிங் லோன் வச்சுக்கலாம். மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங். நம்பர் 3 வந்து ஜாஸ் இங்கிலீஷ், அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பண்ணல, அவர் தான் விளையாண்டு ஆகணும். நம்பர் 3 வந்து அவர். நம்பர் 4 வந்து கேமரூன் கிரீன். நம்பர் 5 வந்து டிம் டேவிட். நம்பர் 6 வந்து எனக்கு தெரிஞ்ச மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இல்லை ஃபஸ்ட்டு வருவார், அப்புறம் தான் கிளென் மேக்ஸ்வெல் வருவார். 6 வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், 7 கிளென் மேக்ஸ்வெல். நம்பர் 8 வந்து பேட்ரிக் கமின்ஸ். நம்பர் 9 வந்து ஜாஸ் ஹேசிலுட், அப்புறம் ஜாம்பா 10, 11 வந்து நேதன் எல்லிஸ். இப்படி தான் இருக்க போகுது உங்கள் ஸ்குவாடு. பவுலிங்கும் பேட்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எல்லாரும் அந்த 3 பேரும் அவைலபிள்னா தான் இவங்களோட 11 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று வந்து ஜாஸ் இங்கிலீஷ் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போது மிடில் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா கேமரூன் கிரீன் வந்து விளையாண்டுருக்காரு. கேமரூன் கிரீன் மட்டும்தான் வந்து அடிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆஷஸில் அவர் வந்து நல்லா பண்ணார், அவரால் பவுலிங் போட முடியும். பவுலிங் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து கீப்பரை தவிர எல்லாமே வந்து பவுலிங் கீப்பர் டிம் டேவிடை தவிர எல்லாருமே வந்து பவுலிங் போடுறவங்க தான். மார்ஷாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், எல்லாருமே மேத்யூ ஷாட் வந்தால் அவர் பந்து போடுவார், கூப்பர் கானலி, எல்லாருமே வந்து ஒரு பவுலர் ஆல்ரவுண்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணுமோ அந்த பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம ஆஸ்திரேலியா பார்த்துருக்கோம், வேர்ல்டு கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல நல்லா பண்ணுவாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து ஒரு மாதிரி இதாயிட்டு கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஆனா இப்ப ரீசன்ட் ஃபார்மை வச்சுதான் மேத்யூ ஷாட்லாம் உள்ள வந்திருக்காரோ. ஒரு கேமரான் கிரீன் வந்து நம்ம வந்து T20ல வந்து அந்த அளவுக்கு பெருசா ஹிட் பண்ணி பார்த்ததில்ல. பார்ப்போம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. 4000ல வந்து இறங்கி விளையாண்டு
இப்போ நம்ம பார்த்துருக்கோம் மும்பை ரீசெண்டாக இந்தியன்ஸ்க்கு தான் அவர் கொஞ்சம் வந்து ஸ்லோ. T20 விளாட்றதில்ல, ஆனால் செம்மையாக T20 மூலியமாக தான் எல்லா ஃபார்மேட்டுக்குமே அவர் வந்து டெபு ஆனார். எல்லாத்துலேயுமே வந்து அவர் யாருன்னு அவரை காமிச்சதே T20 ஃபார்மேட்னால தான். ஆனால் அவர் வந்து T20ல நல்லா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் டாப் தி ஆர்டரில் இன்னும் லோவர் ஆர்டரில் வந்து ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு செஞ்சுரி அடிச்சார்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த 4க்குள்ளே வந்து இறங்கிட்டா அவர் வந்து யூஸ்ஃபுல் தான். பேக் எண்ட் ஒரு 6-7லாம் வந்து கேமரன் கிரீன் வந்து ஃபினிஷர்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். ஒரு 5க்குள்ளே அவரை ஸ்லாட்டின் பண்ண முடியும், அவ்வளோதான். வேறு எதுவும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேயர்ஸ் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது அந்த பேக்கப்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துருக்கலாம். அவங்களோட 11 மட்டும் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த 11 பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாத அவைலபிலிட்டி இருக்காங்க, இன்ஜுரி கிடையாது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்தியா கூட ஃபைனல் விளையாட போகிறாங்க. அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா மற்ற டீமை விட ஆஸ்திரேலியா வந்து T20லே இப்போது ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. மற்ற டீம் கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியா அளவுக்கு ஈக்குவலான பவர் இருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோடமே ஆஸ்திரேலியாவுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சில பிளேயர் ஒரு சில இடத்துல வந்து ஸ்பாட்டின் அவளை கடைசியாக வந்து இன்ஜுரி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக அந்த ரோலை வந்து பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து எனக்கு என்னமோ கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி டீம் கூட வந்து தோத்துட்டு மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் கூட ஆட வரலாம். நம்ம பார்த்தோம்னா பென் டாஸ்கேஸ் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கர் ஒரு ஆப்ஷனா இருந்திருப்பாரு. ஆனா வெரைட்டியே இல்லாத மாதிரி இப்போ ஒரு ரைட் ஹேண்டரா எல்லாரும் எடுத்து வந்துருக்காங்க, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸா. அதுல அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா. அவர் வந்து ஒரு 3 பேஸ் பவுலர். அவர் பிளேலயும் நல்லா போடக்கூடிய ஆள், 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு, டெத்லயும் ஒரு யார்கர் வச்சிருக்காரு, பவுன்சர் மிடில்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. பாப்போம் என்ன பண்றாங்க. அந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் பேட்டிங் வேற ஹிட் பண்றாரு, பவர்ஃபுல் 6 அடிச்சிருக்காரு. பாத்துக்கோங்க பிக் பாஸ் லீக்ல அந்த இடத்துல சேவியர் பாட்லெட் எடுத்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து? பேட் கமின்ஸோட ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துருக்கலாம். இங்க பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க 2 பிளேயர்ஸ், 2 பிக் பவுலர்ஸ், பேட்ரிக் கமின்ஸும் சரி, ஜாஸ் ஹெதரோடும் சரி, அவங்க 2 பேரும் இன்ஜுரியில இருக்காங்க. அங்க அதுதான் ஒரு பெரிய விஷயமே. இப்ப திருப்பி அதுல இருந்து வந்து அதாவது இன்ஜுரியில இருந்து ஓவர் கம் ஆகி வந்து T20 வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபார்மேட்ல ஆடுறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி இந்த டீம்ல வந்து இவங்க 2 பேர் இல்லைன்னா ரொம்ப பவுலிங் வந்து ரொம்ப வீக் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி அதனால நீங்க வந்து சொல்ற மாதிரி பேக்கப்புக்கு ஒரு நல்ல பவுலர்ஸ் கொண்டு வந்துருக்கலாம். ஆனா அங்கதான் மிஸ்டேக் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த 2 பெரிய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியில இருந்து வரல, இன்னும் மீறல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த டாப் 4லயே வருவாங்கன்றது கஷ்டமாயிரும். அப்படிங்கிறப்போ டீம் திருப்பி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். அதுதான் இந்த பிரச்சனை. பேக்கப்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இங்கிலாந்து எனக்கு ஒரு இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் பார்த்தோம்னா வந்து T20ல நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காங்க. பேட் கமின்ஸ் ஒரு ஜோசப் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்லாம் வெத்திப்பிடுவாங்க, வச்சு சரியான அடி அடிச்சிருவாங்க. பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும். அப்புறம் ஒரு சின்ன டீம் கூட தோத்துட்டு போற மாதிரி கூட கஷ்டமா போயிடும். இந்தியாவே பேட்டிங் வந்து பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இஷான் கிஷனும் சரி, அவங்க கொண்டு வந்த ஸ்மார்ட் மூவ் சீரியஸா சொல்றேன். இந்தியாவோட ஸ்குவாட் பயங்கரமான ஸ்குவாடா இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா இப்ப சஞ்சு சாம்சன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலனா அப்படின்னு சொல்லி இஷான் கிஷன் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜாஸ் இங்கிலீஷ் வந்து பெர்ஃபார்ம் இன்ன வரைக்கும் அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதுவும் பண்ணல. லீக்ஸ்லாம் நல்லா தான் விளாண்டுருக்காரு, எல்லா லீக்ஸ்லயும் வேர்ல்டு ஓவர் நல்லா விளாண்டுருக்காரு. அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒழுங்காக பண்ணல. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக ஜாஸ் பிலிப்பே எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக சூட் ஆவார். அலெக்ஸ் கேரி கூட வந்து T20 செட்டப்லேயே கிடையாது. ஸோ வந்து அவரை வந்து இவங்க போகிறதுக்கு பதிலாக ஜாஸ் பிலிப்பேவுக்கு இவங்க போயிருக்கலாம். ஆனா அவங்க இந்தியாவில என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பேர் இருந்தாலுமே இந்தியா மாதிரி கண்டிஷன், ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதான் பெரிய விஷயமே. அவங்க ஊர்ல அவங்க எப்படியே ஆடி இருக்கலாம். அப்படிங்கிறப்போ இங்க வந்து ஆடணும். இங்க வந்து கண்டிஷனே வேற. பாக்க என்ன பண்றாங்க. சரி, ஓவராலா பேசுங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு வந்து ஓப்பனிங்ல ஸ்பின் பண்ணி விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு ஜோசப் மட்டும் தான் இந்தியாவில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஓப்பனிங் ஸ்பெல் போறதுக்கு நேதர் அலிஸ் வந்து டெத் பவுலரு ஒரு பேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நேதர் அலிஸை மிடில்லையும் டெத்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பேட் கமின்ஸ் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போட்டதே கிடையாது. அந்த இடத்துலதான் பெரிய பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் போடுற மாதிரி இப்போ ஒரு நல்ல ஒரு இந்தியா கூட எதிர்ப்பா வச்சுக்கோங்க, ஒரு ஃபைனல்ஸ் ஆடுறாங்க, ஓப்பனிங்ல 2 பேரும் சம்மாஜி அடிக்கிறாங்க. ஜோசப் சில்வர்ட் மட்டும்தான் நல்லா போட்டிருக்காரு. அவர் ஒரு எண்டில் டைட் பண்ணாலும் இன்னொரு எண்டில் விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு பவுலர் வேணுங்க. அந்த இடத்துலதான் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறவங்க அதான் நம்மளோட பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் வந்து அந்த ரிசர்வ் பிளேயர்ஸை வந்து பெட்டராக சூஸ் பண்ணியிருக்கலாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஆனால் அவங்களோட 11 வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்கான ஒரு 11 தான். அது வந்து கண்டிப்பாக ஒரு T20 சாம்பியன்ஷிப் அடிக்கக்கூடிய ஒரு 11 தான். அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ளே போனால் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும்.
மேபி இவங்க வந்து அவங்களோட ரிசர்வ்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து ஃபைனல்ஸ் விளையாடுறதுக்கு வந்து எல்லா எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு டீம் தான். ஓவராலாக வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாடை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து என்னென்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணியாச்சு. பார்ப்போம் அவங்களோட ஸ்குவாட் அவங்களோட கேம்பெயின் வந்து எப்படி நடக்குதுன்னு.